வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில எழுந்த உடனே நீங்கள் முதலில் என்ன செய்கிறீர்கள்? டீ குடிக்கிறீர்களா? இல்ல காஃபி குடிக்கிறீர்களா? இல்ல நேராக மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்கிறீர்களா? இல்லை காலை உணவ நேரடியாக சாப்பிடுறீர்களா? ஆனா உலகம் முழுவதும் பல மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு எளிமையான பழக்கம் இருக்குது. இது வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம். அதுவும் காலையில எந்திரித்த முதல் 5ல இருந்து 10 நிமிடங்களுக்குள்ள தண்ணீர் காலையில வெறும் வயிற்றுல குடித்தால் உடல்ல எண்ணற்றமான நன்மைகள் வருது. ஸோ பல நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குது. இன்னைக்கு வீடியோல காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன அதிசயங்கள் உடல்ல நடக்குது, என்னென்ன நோய்களுக்கு இது மருந்தா இருக்குது, ஸோ எப்படியெல்லாம் நம்ம உடல் செல்களை பாதுகாக்குது, எப்படி எந்த நேரத்துல எவ்வளவு அளவு குடிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும், எல்லாத்தையும் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம உடல்ல சுமார் 55 முதல் 70% வரைக்கும் தண்ணீரால தான் இருக்குது. நம்ம இரவு முழுவதுமே 6லிருந்து 8 மணி நேரம் தூங்குறோம். ஸோ அந்த தூங்குற டைம்ல நம்ம எந்த ஒரு தண்ணியும் குடிக்கிறது இல்ல. ஸோ இதனால உடல்ல என்ன ஆகும்னா சற்று நீர் இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ நீர் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறத நம்ம ஈடுகட்டுறதுக்கு தான் காலையில நம்ம எந்திரிச்ச உடனேயே வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்க சொல்றோம். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இரவு முழுக்க ஏற்பட்ட அந்த நீர் இழப்பை சரி செய்யறதுக்கு தான் காலையில தண்ணி குடிக்க சொல்றோம். நம்ம தூங்குற நேரத்துல நம்ம உடல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஆனால் தூங்கிட்டு தான் இருப்போம். மூச்சு விடுறது, வியர்க்கிறது, உடல் செல்கள் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்னா நீர் பற்றாக்குறை ஏற்படும். அதனால தான் காலையில எந்திரிச்சோன்னா தண்ணி குடிக்க சொல்றோம். தண்ணி குடிச்சா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சி அடையும். உடல் சோர்வு குறையும். உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க காலைல தண்ணி குடிச்சு பாருங்களே, அந்த டே ரொம்பவுமே ஆக்டிவா இருப்பீங்க. இதுவே அந்த காலை பொழுதுல நீங்க டீயோ காஃபியோ குடிங்க, அப்போதைக்குன்னு வேணா உங்களுக்கு நல்லா தோணும். ஆனா அந்த டே நல்ல ஒரு ஃபில் ஆனது ஆகாது. ஸோ அதனால தான் காலையில தண்ணி குடிக்க சொல்றோம். நீங்க காலைல தண்ணி குடிச்சிங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போற வேலை, உங்க உடல்ல ரத்த ஓட்டம் இது எல்லாமே அதிகமாவே செயல்படும். உங்க தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் சீரான ஒரு ரத்த ஓட்டமும் தொடங்கும். ஸோ இந்த ரத்த ஓட்டம் போறதுனால உங்க உடல் ஆட்டோமேட்டிக்கா சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 2வது நன்மை என்னன்னா, மூளையோடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியங்க. மூளையோடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு தண்ணீர் ரொம்பவே அவசியங்க. மூளையோடைய பெரும்பகுதி என்னதானா தண்ணியால தான் ஆகும். உடல்ல நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா கவனம் குறைதல் ஏற்படும், சோர்வு ஏற்படும், தலைவலி. நிறைய பேருக்கு தலைவலி பிரச்சனை ஏற்படும். அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாது. ஏன்னா அவங்க உடல்ல நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் தலைவலி ஏற்படும். நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். அதனால காலையில போதுமான தண்ணி குடிக்கிறது உங்களுடைய மூளையை சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு இது உதவியா. அடுத்து 3வது நன்மை என்னன்னா, செரிமான அமைப்புக்கு இது உதவியா இருக்குது. வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பது குடலுடைய இயக்கத்தை தூண்டுறதுக்கு உதவியா இருக்குது. இதனால செரிமானம் சீராக நடைபெறும். உணவு எளிதிலேயே நகர்றதுக்கு இது உதவியா இருக்கும். குடலுடைய இயக்கத்தை இயக்குறதுக்கு இது உதவியா இருக்குது. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். மலச்சிக்கலால பலரும் இன்னைக்கு அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா காலையில எழுந்த உடனே 1 இல்லைன்னா 2 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டா அவங்களுடைய குடல் இயக்கம் தூண்டி மலம் கழியிறது எளிதாக ஆயிரும். ஸோ முக்கியமாக இது வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வரவே செய்யாது.
அடுத்து 5வது நன்மை, சிறுநீரக செயல்பாட்ட ஆதரிக்கிறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. சிறுநீரகத்தோடைய முக்கிய பணி என்னன்னா, கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வடிகட்டுறது தான் அதனுடைய வேலையே. ஆனா, அதுக்கு போதுமான தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, போதுமான தண்ணி குடிக்கிறதுனால அந்த சிறுநீரின் அளவ அதிகரித்து கழிவுகள வந்து வெளியேற்றும் வேலைய வந்து செய்யும். ஸோ, அதனால சிறுநீரகம் நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்ற எல்லாருமே தண்ணி நம்ம அதிகமா குடிச்சாதான் சிறுநீரகம் நன்றாவே வேலை செய்யும். அடுத்து 6வது நன்மை, உடல் வெப்பநிலைய சீராக வச்சுக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். கோடை காலம் வந்துட்டாவே வெயில் வந்து நம்மள கொளுத்தி எடுக்கும். ஸோ அந்த டைமா இருந்தாலும் சரி, நார்மலா இருக்கக்கூடிய டைம்லயுமே தண்ணி நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உடலுடைய வெப்பத்த கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால தண்ணி குடிக்கிற பழக்கத்த எப்பவுமே வச்சுக்கிறங்க. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, சருமத்திற்கு தேவையான ஆரோக்கியங்கள கொடுக்கறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. சருமம் ஆரோக்கியமா இருக்கணும்னா, அதுக்கு போதுமான நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய முகத்த வந்து நல்ல ஒரு பொலிவான ஸ்கின்னா குடுக்கறதுக்கு அது பயன்படுதுங்க. ஸோ கலர குடுக்கும்னு நான் சொல்லல. தண்ணி குடிக்கிறதுனால வெள்ளையாயிரும்னு சொல்லல. நம்மளுடைய முகம் பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். கருப்பா இருந்தாலும் கலையா இருப்போம்னு சொல்லுவோம்ல, அது மாரி சிகப்பா இருந்தாலும் சிலர் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனா சிகப்பா இருக்கிறவங்க நல்லா தண்ணி குடிச்சா நல்ல பொலிவுடன் ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும். அதே மாரி கருப்பா இருக்கவங்களும் தண்ணி குடிச்சா ஸ்கின் நல்லா பளபளன்னு க்ளோயிங்கா இருக்கும். அந்த க்ளோயிங்கான ஸ்கின் வேணும்னா கண்டிப்பா நம்ம போதுமான தண்ணீர் வந்து எடுத்துக்கிறணும். நெறைய பேருக்கு முகங்கள்லாம் அப்படியே வறட்சி ஏற்பட்டு இருக்கும். ஸோ அந்த முக வறட்சியெல்லாம் போக்குறதுக்கு, அந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் இருக்கும்ல, அது போக்குறதுக்கு, முகங்கள்ல பருக்கள் இருக்கும். அந்த பருக்கள போக்குறதுக்கு நம்ம போதுமான தண்ணீர் நம்ம கண்டிப்பாக குடிச்சிருக்கணும். ஸோ நம்ம முகத்த ஈரப்பதத்துடன் மெயின்டெயின் பண்ணணும் அப்பன்னா கண்டிப்பா தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, உடல் சோர்வ குறைக்கிறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. காலையில எழுந்த உடனே சிலருக்கு உடல் ரொம்ப சோர்வா இருக்கும். எப்படா இந்த நாள் போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எந்திரிப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் உடல்ல நீர்ச்சத்து குறைபாடுனால தான் காலைல எந்திரிக்கும் போதே அந்த உடல் சோர்வு இருக்கு. அவங்க காலைல எந்திரிச்ச உடனே தண்ணிய குடிச்சிட்டாங்கன்னா, உடல் புத்துணர்ச்சி பெற்றும். ஸோ அவங்க உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நெறைய பேரு காலையில வந்து உடற்பயிற்சி செய்வாங்க. ஸோ உடற்பயிற்சி செய்றதுக்கு உடல தயார் செய்றவங்க காலையில எந்திரிச்சு நடைப்பயிற்சியோ, இல்ல யோகாவோ, இல்ல உடற்பயிற்சி என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிச்சிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க உடல் இன்னுமே ஆக்டிவா இருக்கும். உங்க உடலுக்கு ஒரு நல்ல எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ உங்க உடல்ல நீர்ச்சத்த மெயின்டெயின் பண்ணிட்டு செய்யும்போது, உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ நீங்க ஆக்டிவா டயர்ட் ஆகாம நீங்க நடைப்பயிற்சி, யோகா மத்த ஒர்க் அவுட்லாம் ஈஸியா செய்ய முடியும். ஸோ அதனால எக்சர்சைஸ் பண்றதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்றது ரொம்பவே நல்லது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, பசிய கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணி வந்து பயன்படுதுங்க. சில நேரத்துல தாகத்தால அ பசி நெறையாவே சாப்பிடுற மாதிரி தோணும். ஆனா நம்ம தண்ணி குடிக்கிற பழக்கத்த வச்சுக்கிட்டோம்னா, அதிகமா சாப்பாடு சாப்பிடுற அந்த பழக்கம் குறைய ஆரம்பிச்சுரும். இதனால நம்மளுடைய உடல் எடைய மேனேஜ் பண்ண முடியும். நெறைய பேர் கேட்குறாங்க, "தண்ணி குடிக்கிறதுனால உடல் எடை குறையுமா?" அப்படின்னு. தண்ணி குடிக்கிறதுனால மட்டும் உடல் எடை குறையாது. தண்ணி குடிச்சிட்டு, அது கூடவே நம்ம உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உடல் எடை வந்து குறைக்கப்படும். நம்ம தண்ணிய குடிக்கும்போது, முக்கியமா சுடு தண்ணிலாம் குடிச்சோம்னா நம்ம என்ன ஆகும், உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து கரையும். அது கூட நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது, வேகமாவே உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரையும். மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்க ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி குடிக்கிற பழக்கம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா, நீங்க என்ன சாப்பிட்டாலும் வேகமா செரிமானம் ஆயிரும். ஸோ செரிமானம் ஆயிருச்சுன்னா, அங்கே வந்து கொழுப்பு தங்குறது, கொழுப்பு வந்து சேமிக்காது. ஸோ அதனால தான் தண்ணி குடிச்சா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தண்ணி குடிச்சா உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்கி உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு அது பயன்படுது. ஸோ எப்பவுமே நீங்க உடல் எடையை குறைக்கணும், மெயின்டெயின் பண்ணணும்னா சாப்பிட்டதுக்கு பிறகு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அது நல்ல ஒரு செரிமானத்த கொடுக்கும். அடுத்து ரத்த ஓட்டத்திற்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேருக்கு கால்கள்ல வந்து கால் பிடிப்பு இருக்கு, கால் புடிச்ச மாரி இருக்கு, கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, ரத்த ஓட்டம் குறைவா அந்த இடத்துல இருக்கிறதுனால வலி எல்லாம் ஏற்படும். ரத்த ஓட்டம் உடல்ல நம்ம எல்லா பகுதிகள்லயும்
மூட்டுகளுக்கும் சீராக சென்றுச்சுன்னா கை கால் வலி இருக்காது. ஸோ ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம உடலுக்கு எல்லா பகுதிக்கும் சீராக இயங்க வைக்கிறதுக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா 1 டம்ளர் தண்ணி குடித்தாவே போதும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றதுக்கு அந்த 1 டம்ளர் தண்ணி போதும். ஸோ நீங்கள் 1 டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா மொத்தத்தில் உங்கள் உடல் முழுக்க ஆரோக்கியமாக்கப்படும். மூட்டுகளுக்கு ஆரோக்கியம். நிறைய பேர் என்னென்னா மூட்டு வலியால் அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மூட்டு வலிக்கு ஒரு காரணம் என்னமா இருக்கும்னா தண்ணி ஒழுங்காக குடிக்காதனாலேயும் இருக்கு. ஏன்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய திரவம் சரியாக செயல்படுறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். ஸோ நீர்ச்சத்து குறைஞ்சாலும் மூட்டுகளுடைய அந்த செயல்பாடு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தண்ணி நீங்க குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்தா அந்த டே ஃபுல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பல ஆரோக்கிய நன்மைகள் வந்து உங்கள சேரும். தண்ணி குடிக்கிறதுக்கான சரியான முறைகளை இப்ப பார்த்தரலாம். காலையில எந்திரிச்சோனே 1 டம்ளர் இல்ல 2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியும் குடிக்கலாம். இல்ல சாதாரண தண்ணியும் குடிக்கலாம். ஆனா ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணிய மட்டும் குடிச்சிராதீங்க. நெறைய பேர் செய்யக்கூடிய தவறு அதுதான். கூலிங்கான வாட்டர காலையில எந்திரிச்சோனே குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்போதுமே குடிக்கவே குடிக்காதீர்கள். எப்பவுமே நார்மல் டெம்பரேச்சர் இல்லன்னா வெதுவெதுப்பான தண்ணி. நெறைய தண்ணி ஒரே நேரத்துல குடிச்சிங்கன்னா, உங்க உடல்ல சோடியம் அளவு குறைஞ்சு மயக்கம், தலை சுற்றுதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் 2 லிட்ரு 3 லிட்ரு அப்போல்லாம் குடிப்பாங்க சிலர். அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் சிறிதளவு தண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த டே ஃபுல்லாக நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நைட்டு 9 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா காலைல 6லேருந்து 9 மணி வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் 1 கிளாஸ் தண்ணி இல்லை 2 கிளாஸ் தண்ணி 3 கிளாஸ் தண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே எடுக்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு 2லேருந்து 3 லிட்டர் கண்டிப்பாக உடலுக்கு தேவை. ஸோ இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நோய்கள் உங்களுக்கு வர்றது தடுக்கப்படும். அதே மாதிரி உடலுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி. அதே மாதிரி உங்கள் உடலுக்கு உடற்பயிற்சி வந்து கொடுங்க. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 20லேருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஸோ நல்ல உணவுகள், காய்கறிகள், பழங்களை வந்து எடுத்துக்கிறங்க. புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறங்க. கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறங்க. விட்டமின் டிக்கு சூரிய ஒளியில இருந்து நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம். இல்லை யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி நல்லா தூங்கி எழுந்திரிங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோய் நொடி இன்றி 100 வயதை தாண்டியும் ஆரோக்கியமாக வாழலாம். ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகணும்னு நினச்சா இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.